வால் மட்டும் கருப்பாய் இருப்பது திருஷ்டி கழித்தாற் போல் இல்லையா வினதா என்றாள். நானாவது பேசாமல் இருந்தேனா? பார், கடலில் உதித்த எல்லாமே தூய வெண்மை, இது மட்டும் எப்படி வாலில் கருமையை கொண்டிருக்கும் என்று கேட்டேன். இல்லை, கருப்புதான் என்று சாதித்தாள். சூரிய அஸ்தமன நேரம். மங்கிய வெளிச்சத்தில் தெரியாமல் சொல்கிறாள் என்று நினைத்து நாளை உதயத்தில் புரிய வைக்கிறேன் என்றேன். சும்மா சொன்னால் எப்படி? நான் சொன்னபடி இருந்தால் நீ என் அடிமை, நீ கூறியபடி இருந்தால் நீ இட்ட பணிகளை நான் செய்கிறேன் என்றாள். சம்மதித்தேன். கத்ரு தன் பிள்ளைகளான நாகர்களை உச்சை ஸ்ரவஸின் வாளை துன்புறுத்தாமல் சுற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். கார்கோடகன் சம்மதித்திருக்கிறான். இதெல்லாம் எனக்கு இப்போதுதான் தெரியும். மறுநாள் சூரிய உதயத்தில் ஸ்நானம் செய்ய போனால் உச்சை ஸ்ரவஸின் வால் கருப்பாய் இருக்கிறது. எப்படி என்று குழம்பினேன். ஆனாலும் பேச்சு தானே,